ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி அன்று துளசி தேவிக்கு பாலபிஷேகம் செய்து வில்லம்பு கோலம் போட்டு பஞ்சினால் செய்த வஸ்திரம் சாற்றி வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பூஜைக்கு தேவையான பொருட்களை நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம துளசி மாடத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தூளை தண்ணியில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி துளசி மாடத்தை சுற்றி நல்லா பூசி விடலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நல்ல மங்களகரமாகவும் இருக்கும். துளசி மாடத்துக்கு பஞ்சு திரியினால் செய்த ஒரு மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலம் ஒரு வஸ்திரம் சாற்றி வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீராமரோட கையில் எப்போதுமே இருக்கும் ஒரு பொருள் வில் அம்பு. அதை இன்னைக்கு நான் துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலமாக போடுறேன். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்களும் இந்த கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் போடலாம் அல்லது துளசி மாடத்துக்கிட்ட போட்டு வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமியின் ரூபமான துளசி எப்போதும் பெருமாளின் மார்பை அலங்கரிக்கும் சிறப்பு பெற்றது. பகவானுடைய பூஜைக்காக எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் துளசி மட்டுமே மிக மிக உயர்வாக கருதப்படுகிறது. அதனால ஸ்ரீராம நவமி அன்னைக்கு துளசி மாடத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆடை ஆபரணம் சாற்றி வழிபாடு செய்வதனால் நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். தினந்தோறும் நாம் துளசி மாடத்துக்கு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். அதே மாதிரி லக்ஷ்மி தேவியின் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கும் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. துளசி இருக்கும் இடத்தில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்பிக்கை. அதனால் வீட்டில் நம்ம கண்டிப்பாக துளசி செடி வளர்க்கணும். துளசி வளர்க்குறதுனால இடி மின்னல் தாக்காது, விஷ பூச்சிகளுடைய தொந்தரவு கூட நமக்கு இருக்காது. துளசியை ஒரு மூலிகைக்கு மட்டும்தான் பயன்படும் செடின்னு நினைக்காம அதை ஒரு தெய்வமாக கருதி வழிபட்டோம்னா நம்மளுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், புகழ், கல்வி, செல்வம் அனைத்தும் பெருகும். இப்போ நம்ம வில்லம்பு கோலம் போட்டாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான். இந்த கோலத்தை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு எல்லாரும் உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க. இப்போ நம்ம துளசி மாடத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோலத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கலாம். இந்த பூஜையை நீங்கள் முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும். இப்போ நம்ம பஞ்சதிரி மாலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூஜா ஸ்டோரில் இருந்து தான் இந்த காட்டன் பால்ஸை நான் வாங்கிட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட இது பஞ்சதிரி மாலை செய்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். பஞ்சதிரி மாலை ரெடிமேடாகவே பூஜா ஸ்டோரில் அவங்களே செஞ்சும் கூட விற்பாங்க. 20 ரூபா 30 ரூபா தான் வரும். இருந்தாலும் நம்மளே நம்ம கையால் செஞ்சு சாத்தும் போது தான் அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அது சாத்தும் போது அது இன்னும் இன்னும் விசேஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் துளசி மாடம் எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்தது போல் இந்த பஞ்சுத்திரி எடுத்துக்கிட்டு நல்லா கையாலே இப்படி உருட்டி உருட்டி விடணும். தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஞ்சு நல்லா அழகாக உருண்டு மாலை சைஸுக்கு வரும். இந்த பஞ்சுத்திரி மாலை துளசி மாடத்துக்கு மட்டும்தான் சாத்தணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் விநாயகர் சிலைகள் இருந்தால் முக்கியமான விசேஷ தினங்களில் இந்த பஞ்சுத்திரி மாலை செஞ்சு நம்ம கையாலே செஞ்சு சாத்தும் போது வஸ்திரம் சாத்தின பலன் கிடைக்கும். லக்ஷ்மி தேவியின் உருவ சிலைகள் படங்கள் இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பஞ்சத்திரி மாலை செஞ்சு நம்ம சாத்தி வழிபாடு பண்ணலாம். அதனால் இது வீணாக போகிறதில்ல. நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை பஞ்சத்திரி மாலையை செஞ்சு போடுறது மூலம் நம்ம வஸ்திரம் சாத்தின பலன் நமக்கு கிடைக்கும். துளசி தேவிக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச பாடல்களையோ இல்லை போற்றிகளையோ சொல்லலாம். துளசி தேவி நமஸ்காரம், லக்ஷ்மி தேவி நமஸ்காரம், பார்வதி தேவி நமஸ்காரம், சரஸ்வதி தேவி நமஸ்காரம், லலிதா தேவி நமஸ்காரம், பாலாதேவி நமஸ்காரம், மாயாதேவி நமஸ்காரம், சாயாதேவி நமஸ்காரம் நமஸ்காரம் சமர்ப்பயாமி. பாலாபிஷேகம் முடிச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற தீர்த்தத்தையும் கொஞ்சத்தை துளசி மாடத்துக்கு அப்படியே விட்டுக்கலாம். இப்போ நம்ம துளசி இலைகளுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். அப்புறம் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு முத பூஜை பண்ணுங்கிறதுனால மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வெத்தலை மேலே வச்சுருக்கிறேன். அவருக்கும் சந்தன குங்குமம் வச்சு ஒரு பூ சாத்திக்கலாம்.
பஞ்சு திரியினால் செஞ்ச வஸ்திரத்தை நம்ம இப்போ சாத்திக்கலாம் துளசி மடத்துக்கு. இப்படி தான் சாத்தணுங்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஏதாவது ப்ளவுஸ் ஃபிட்டோ இல்லை பட்டு துணிகள் இருந்தால் கூட துளசி மடத்தை சுற்றி அப்படியே கட்டி விடலாம். ஆனால் பஞ்சு திரியினால் செஞ்சு மாலை சாத்தும்போது, வஸ்திரம் சாத்தும்போது அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். வரலட்சுமி பூஜை போன்ற நாட்களில் கலசத்துக்கு எவ்வளவுதான் மலர் மாலைகள் சாத்தியிருந்தாலும் பஞ்சு திரியினால் செஞ்ச மாலை கண்டிப்பாக சாத்தணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷமானது இந்த பஞ்சுதிரி மாலை. அதோடு மல்லிகைப்பூ மாலையும் சாத்திக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்த காசு மாலையை அப்படியே துளசி மடத்துக்கு சாத்திக்கலாம். முத்துக்களின் ஆதிக்கம் பெற்றவள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு முத்துக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால உங்கள் வீட்டில் ஏதாவது முத்தினால் செய்த மாலைகள் இருந்ததுன்னா அது சாத்திக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. என்கிட்ட ஒரு மாலை இருந்தது, முத்து மாலை. அதையும் நான் துளசி மடத்துக்கு சாத்திக்கிட்டேன். துளசி தேவியின் பாதத்தில் வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், கயிறு, வளையல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வரன் பார்த்துட்டே இருக்கிறீங்க, திருமணம் தடைகள் இருக்குது, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்னா வளையல் மஞ்சள் கயிற்றுல கட்டி அப்படியே துளசி தேவிக்கு அணிவிச்சு கூட விடலாம். துளசி தேவியின் பாதத்தில், அதாவது வேறு அடிப்பகுதியில் 33 கோடி தேவர்கள், 12 சூரியர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள் ஆகியோர் வாசம் செய்கிறாங்களாம். துளசி இலையின் நுனியில் பிரம்மன் இருக்கிறாராம். நடுவில் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, காயத்ரி முதலானோர் இருப்பதால வீட்டில் துளசி மாடம் வச்சு நம்ம காலையிலையும் மாலையிலையும் டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா இவ்வளவு பேரும் நம்ம வீட்டிலையே வாசம் செய்வாங்களாம். நான் பிரசாதமாக சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். அதோடு பச்சைப்பயிரை வேக வச்சு தாளித்து வச்சுருந்தேன். உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் அவல் சக்கரை கலந்து கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி கூட வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் துளசி தேவிக்கு பூஜை பண்ணும்போது நல்ல வாசனையில் ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி பூவை போடுறது ரொம்ப நல்லது. நான் தசாங்கம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்குது. நல்ல வாசனையாக நல்ல ஈர்ப்பு சக்தியோடு இருக்கும். நிறைய வாசனையில் மூலிகைகள் கலந்து அதை செய்திருப்பதனால இந்த தூபத்தை காமிக்கும்போது அந்த இடமே நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே தெய்வீக சக்தியும் நம்மளை கவர்ந்து இழுக்கும். இந்த பூஜையை நம்ம ஒரு நல்ல நேரத்தில் தேர்ந்தெடுத்து செய்கிறது தான் நல்லது. உங்களுக்கு எப்போ முடியுதோ, காலையிலையோ மாலையிலையோ எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த துளசி மாட பூஜையை செஞ்சுக்கலாம். இறுதியாக பூஜையோட நிறைவாக தேங்காய் உடைச்சிக்கலாம். தீபதூப ஆராதனைகள் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் துளசி மாடம் முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களோ போற்றிகளோ பாடலாம். இல்லை புக் இருந்தால் கூட அப்படியே படிக்கலாம். துளசி மடத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்ச நேரமாவது கண்மூடி அமர்ந்து நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதல்களையும் வேண்டிக்கலாம். லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் பார்வை இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியும். அதனால் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவிக்கு இந்த மாதிரி பூஜைகள் நம்ம செய்யும்போது அவள் மனம் மகிழ்ச்சி அடைந்து நம்ம வேண்டிய வரங்களை வேண்டியபடியே கொடுப்பா. நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், துன்பங்கள், வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தொழில் நல்ல சிறப்படைந்து நல்ல வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பூஜைகளை செய்து அந்த பூஜைகளின் பலன்களை நம்ம பெறலாம். பூஜை பெருசாக தான் செய்யணும்னு இல்லை, சிம்பிளாக கூட செய்யலாம். 2 விளக்கேற்றி வெத்தலை பாக்கு, குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சா கூட போதும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு துளசி மடத்துக்கு இப்படி வஸ்திரம் சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுறதுனால பெருமாளுடைய மார்பில் நீங்காமல் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும். பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பூஜை நிறைவடைந்ததும் உங்களால் முடிஞ்சால் ஒரு சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்கு, குங்குமம் கொடுக்கவும். ஸ்ரீராம நவமி அன்று பண்ண முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து கூட இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல தேவியின் அருளால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.